கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட போய் அதை என்ன செய்யணும், காண்பிக்கணும், அதை கிளியர் பண்ணிடணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க வளர்ந்து பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் அது பலவிதமான தொல்லைகளை கொடுக்கும். அப்படித்தாங்க சகோதரி ஒருவருக்கு சிறு பிள்ளையில் இருந்தே ஒரு பிரச்சனை இருந்திருக்குது, கவனிக்கலை. பெரிய ஆளானதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனையை கொண்டு வந்துச்சு, அதில் இருந்து ஆண்டவர் எவ்வாறு அவர்களை அற்புதமாக சுகப்படுத்தினார், அதைத்தான் நாம் இன்றைக்கி சாட்சியாக கேட்க போகிறோம். கடைசி வரை சாட்சியை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி ரத்னா எட்வர்ட் அவர்கள். இவர்களது கணவரின் பெயர் எட்வர்ட் ஆசீர்வாதம். இவர்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடேன்குளம் என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவில் பால்கர் மாவட்டத்தில் விரார் பகுதியில் குடும்பத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? நான் ஜூன் 2ஆம் தேதி எனக்கு இந்த வலது காதுக்காக ஆப்ரேஷன் நடந்தது. இது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே ஒரு 3-4 டாக்டர் எனக்கு ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் நான் தட்டி கழிச்சு போய்கிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் இருந்த நாட்களில் எனக்கு தேவையை எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாட்சி. ஏன்னா எங்ககிட்ட நான் ஆப்ரேஷனுக்கு முதலாவது நான் தயாராகலை. ஏன்னா எனக்கு காது அப்படிங்கும்பொழுது நான் யாருக்கிட்டையுமே காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு எனக்குள்ள. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ பாதிப்பு உண்டானதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இனி நம்ம வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா தாராவில இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஹோலி ஃபேமிலியில வாமா, அங்க கொஞ்சம் கன்சல்ட் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நம்ம அங்க போய் பார்க்கலாம். அவங்க கூட்டிட்டு போனாங்க. போன இடத்துல என்னாச்சு அப்படின்னா, மருந்து கொடுத்தாங்க. எனக்கு அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ள மாத்திரை சாப்பிடும் போதே எனக்கு அது கொஞ்சம் ரியாக்ட் வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சு. அந்த சமயம் நல்ல மழை நேரம், இங்க நம்ம விரார் பகுதி எல்லா பக்கமும் நல்ல மழை தண்ணி நிரம்பி ஒரு பக்கம் போக முடியாத சுச்சுவேஷன். நான் பகல்ல போயிட்டு வந்திருக்கிறேன். மாத்திரை நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் மாத்திரை எடுத்துக்கிட்டது நைட்டு அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு உடலோட சேர்த்து ஒரு ஆள் என்னை பிடிச்சி கணக்கு சுத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வலி வேதனையை நான் அன்னைக்கு அனுபவிச்சேன். அப்புறம் எனக்கு பயம் உண்டாயிடுச்சு, இனி இந்த மாத்திரை வேண்டாம். அப்போ சில்வர் வயசுக்கு நாங்கள் போனை போட்டு கேட்கேன். அவன் சொல்றது, நீங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கிளினிக்கு போங்க, நான் உங்களுக்கு சில மாத்திரைகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா நான் அனுப்புறேன், அந்த இன்ஜெக்ஷனை மட்டும் நீங்க அவங்க கொடுக்க சொல்றாரு. விரார்ல எல்லா பக்கமும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. நாங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லா பக்கமும் மூடி இருக்குது, ஒரு பக்கம் போக முடியாது. போயிட்டு நாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணேன்னா, திரும்ப ஆனா ஒரு கேப் கிடைக்கும். அந்த ஒரு பெயினுக்கு அப்புறம் ஒரு கேப் கிடைக்கும், கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் கிடைச்சிது. அந்த வேகத்துல என்ன செய்வேன்னா, கொஞ்சம் சமையல் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க கணவன்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் சமையலை செய்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு, இனிமே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, திரும்ப அதே சேம் சிச்சுவேஷன். இப்படியா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வேற வழியே கிடையாது. ஒரு இந்த கொரோனா சமயத்துல இந்த வலது கையிலே அங்கிள் ஒரு கட்டி வந்தது எனக்கு. அதுக்காக நான் ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு எங்க ஃபேமிலி டாக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்க மகாவீர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் 1 டே அட்மிட் ஆகிருந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தவிர வேற எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் திறக்கல. அன்னைக்கு வேற வழி இல்லை, இப்ப நான் இங்கதான் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நான் அங்க போயிட்டேன். அங்க போயிட்டு நைட்டு பிறகு அவங்க எங்களுக்கு சில மாத்திரைகள் எழுதி கொடுத்தாங்க, செக்அப் பண்ணாங்க. அந்த ஒரு 2 டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. இன்ஜெக்ஷன் தான் எதுவுமே போடல. ஆனா 1000 ரூபாய் அன்னைக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க இப்போதைக்கு இந்த காதுக்கான உள்ள மருந்து நீங்க இப்போ ஒரு 4-5 நாளைக்கு எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. நான் அந்த மாத்திரை எல்லாமே எதுவுமே எடுக்கல. அதுக்கப்புறம் வேற என்னாச்சு அப்படின்னா, எனக்குள்ள பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. இன்னும் அதிகமான பயம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இந்த மாத்திரையாவது நம்ம டைரக்டா நம்ம அந்த ஹோலி ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம வேண்டாம், எனக்கு இதுக்கு உல்டா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்காக நான் போனேன். அங்க போனா எனக்கு டாக்டர் கிடைக்கும். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் இங்க எந்த டாக்டருக்கும் காட்டவே வேண்டாம் அப்படின்னு காசு வெளியோட அப்படியே வச்சுட்டு 1.5 வருஷம் அந்த அதுல இருந்து ஒரு மாதிரி ஒரு நீர் வடியும். அப்ப அது எனக்கு ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, குச்சியில டூத் பிக்கை உல்டா பண்ணி அதுல காட்டனை சுத்தி அது கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அப்படி நான் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாளாக அது வந்து உள்ள போக ஆரம்பிச்சு. ரொம்ப உள்ள போனதுக்கு அப்புறமா 1.5 வருஷத்துக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த காட்டன்ல ரெட்டா பிளட் இதாக ஆரம்பிச்சு. அப்படியும் 2 மாசம் கிடத்துனேன். ஏன்னா பிள்ளைக்கு ஒரு பக்கம் எக்ஸாம் வருது, அவ ஒரு பக்கம் தனியா இருக்கிறா, நம்ம இங்க இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எப்படி மற்ற காரியங்களை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படி கொஞ்சம் விட்டு போயிடுச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பயம் வந்துட்டு, இனி இதை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யற அந்த கம்பெனி மூலமா எங்களுக்கு CGHS மெடிக்கல் இது உண்டு. அங்க அந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமானது. அதுல எப்படி அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குமோ நம்ம அங்கதான் போய் மருந்து எடுக்கணும். அவங்க ஆன்லைன்ல போட்டு தேடணும். அதுக்கப்புறமா எங்களுக்கு 7 Hill ஹாஸ்பிட்டல்ல காட்டிச்சு அந்தேரியில. அங்க போயிட்டு நாங்க அந்த டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க எங்களுக்கு ஒரு டைம் தான் எனக்கு கொடுத்தாங்க மருந்து, 20 நாளைக்கான மருந்து. நீங்க அதை கேப் எடுத்து நீங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதுக்கு பார்க்கணும். ஆனா அவங்க கொடுத்த மருந்துல ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு அந்த 1.5-2 வருஷமா வலிச்சுக்கிட்டு இருந்த அந்த நீர் வாரது எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. வலி எல்லாம் குறைஞ்சிட்டு ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்படி போச்சு. ஆனா அவங்க என்கிட்ட ரொம்ப கண்டிப்பா எனக்கு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தீரணும். ஏன்னா பார்த்தா எல்லாமே போயிடுச்சு, கேட்கற திறன் இல்லை. உள்ள இருக்கிற அந்த இது எல்லாமே சிடி ஸ்கேன் அது இது எல்லா ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா இதை முடிச்சாதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. செலவு பத்தி கேட்டோம். அதான் உங்களுக்கு மெடிக்கல் பத்திலாம் நீங்க அதை பத்தி ரொம்ப இது பண்ண வேண்டாம். எங்களுக்கு தலையும் தெரியாது, அளவாகவும் தெரியாது, எங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல மெடிக்கல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக போகணும். சண்டே வந்து எப்போ பண்ணலாம், நீங்களே டேட் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க டாக்டர். கேட்கும்போது அப்ப நான் சொல்ல சண்டே 1ஆம் தேதி. நான் 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு 2ஆம் தேதி ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நாங்க சர்ச்சுக்கு வந்துட்டு திரும்ப நைட்டு போய் அட்மிட் ஆனேன். இங்க இருந்து போகும்போதும் லேட்டு தான். அங்க போயிட்டு திருப்பி சேர்ந்து அடுத்த நாள் இதாச்சு. கையில ஒரு பணம் கிடையாது. ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு மெசேஜ் வருது எங்க மொபைல் நம்பர்ல, இந்த மாதிரி 1,48,000 உங்களுக்கு பில் ஆயிருக்கு அப்படின்னு. கரெக்டாவே நம்ம கிட்ட பணமே இல்லை, நம்ம அதை நம்பி ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஆனா இவ்வளவு பில் வந்திருக்கு. இது வரைக்கும் எடுத்த எல்லா இதுக்குமே நாங்க வந்து மெமோ கம்பெனில இருந்து வாங்கி கொண்டு போய் சர்ச்சுக்கிட்டு போய் வாங்க போறோம். அங்க போய் வாங்கி கொண்டு தான் இங்க வந்து சப்மிட் பண்ணணும் ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த பேப்பர் செக்ஷனே எங்களுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனாலும் சரி ஆண்டவர் கருத்துல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கு அடுத்த நாள் திரும்ப 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணேன். உள்ள ஒரு எலும்பு உடைஞ்சிருந்திருக்கு. புது பர்தா போட்டிருக்காங்க. புதுசா அந்த எலும்பை திரும்ப உருவாக்கி இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு நான் நல்லா கேட்கறேன். ஆண்டவருக்கு நான் அதுக்காக நம்ம எல்லாரும் நன்றி சொல்றேன். ஆண்டவர் இன்னைக்கு அந்த அளவுக்கு எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு சின்ன விஷயம் கிடையாது. என் சிறு வயதுல இருந்தே எனக்கு உண்டான ஒரு பிரச்சனை தான். அதை நார்மலா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சீல் வடிகம்னா அந்த மாதிரி நினைச்சு எங்க பெற்றோரை அதை விட்டுட்டாங்க. ஆனா அது இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கொண்டு வந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ல சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தேவன் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தாங்க. ஆனா நாங்க ஆபரேஷன் முடிஞ்சுட்டு அந்த தாத்தா இருக்கிறவங்க கூப்பிட்டு விட்டாங்க. அதுக்கு போயிருக்கோங்க. அது வரைக்கும் அந்த டாக்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு திரும்ப என்னைய கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போயிருக்கும் போது அந்த டாக்டர் வந்து மேல் படிப்புக்காக திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், ஆண்டவர் எந்த டாக்டரையும் நான் நம்பிய ஆபரேஷனே பண்ண வேணாம்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் அந்த டாக்டரை நமக்குன்னு நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் அன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். ஏன்னா அந்த டாக்டர் வந்து ஸ்கல்குள்ளது, பிரெயின், இந்த சர்வையர் பகுதிக்குள்ளது இதெல்லாம் நிறைய படிப்பு படிச்சிருக்காங்க அவங்க. அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும் பொழுது நான் வந்து காதுங்கிறதுனால நான் பயந்து போய் எங்கேயுமே போகாம இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து அதுக்கான ஒரு சரியான ஒரு மருத்துவரை எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் முதல்ல அனுபவிச்ச அந்த கோயில்சாமி ஹாஸ்பிட்டல்ல பட்ட கஷ்டத்தினால எங்கேயுமே போவேண்டான்னு ஒரு முடிவோட இருந்திருந்தேன். அப்படி ஒருவேளை இருந்திருந்தேன்னா இப்பவுமே ஏன்னா ஒரு இதையும் நம்ம அந்த பலன் அனுபவிக்காம தான் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த பெரிதான ஒரு கிருபை எந்த வருஷத்துல எனக்கு செய்து முடிச்சாங்க. ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்கள், சாட்சியில் சகோதரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு காதில் ப்ராப்ளம். ஆனால் இப்போ பாருங்கள், திருமணமாகி பிள்ளைங்கள் எல்லாம் பெரியவங்களாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. கணவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ங்கிறதுனால வர வேண்டிய பணம் ஆப்ரேஷனான அடுத்த நாள் அக்கௌண்ட்டுக்கு வருது. இது ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்
ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இன் மும்பை. சகோதரிக்கு ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபாரின் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே இந்தியாவில் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இது 2வதாக ஆண்டவர் செய்த அற்புதம். இப்படி அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. சரியான நேரத்தில் சரியான முறையில் ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம தான் ஆண்டவரை தேட வேண்டும். எங்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா அதிகாரம் 30 இறைவசனம் 17. But I will restore you to health and heal your wounds, declares the Lord, because you are called an outcast, Zion, for whom no one cares. A reading from Jeremiah chapter 30 verse 17. வசனம் சொல்கிறத பார்த்தீங்களா? சில நேரத்தில் நாம் ஃபீல் பண்ணலாம், நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்களோ, நம்மளை யாரும் தேடலையோ, நம்ம உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு என்ன பிரச்சனைகள் உடலில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நம்முடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் தான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். ஆண்டவரை கிட்டி சேருவோம். எல்லா விதமான பிரச்சனைகளிலுமிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரியையும் அவரது கணவரையும் அவர்களது பிள்ளைகளையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.